என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டு கேட்க வந்தோம். தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். சாமானியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தேசிய பொதுவுடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நேயர்களே, இப்போ நாம் தேர்தலுக்கு மிக மிக நெருக்கத்தில் வந்து விட்டோம். இன்னும் சில தினங்களில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. எல்லா கட்சிகளும் ஒரு லாஸ்ட் புஷ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஏப்ரல் 17 நமக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடைகிறது. 18ஆம் தேதி எந்த பிரச்சாரமும் கிடையாது. 19 வாக்குப்பதிவு. 17ஆம் தேதி ஸ்ரீராமநவமி இருக்கிறது. ராம்லல்லா குழந்தை ராமர் அயோத்தியாவில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு 500 ஆண்டு கால வனவாசம் முடிந்து அயோத்தியாவில் ராம்லல்லா குடியேறிய பிறகு வரவிருக்கிற முதல் ராமநவமி இது. இந்த நேரத்தில் தமிழ் புத்தாண்டும் நமக்கு சித்திரை மாதம் வருகிறது. இப்போ சித்திரை மாதம் துவங்கிவிட்டது. அதை தமிழ் புத்தாண்டு, எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே தமிழ் புத்தாண்டு முதல்வர் அவர்களிடமிருந்து வரவில்லை. ப்ளஸ் கடைசி நேர தேர்தல் பிரச்சாரம், கள நிலவரம் எப்படி இருக்கிறது, இந்த மாதிரி பல கேள்விகளோடு சசிகரன் அவர்களோடு நாம் உரையாட இருக்கிறோம். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் இதை தெளிவு பண்ணிடுங்க. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டா இல்லையா? அதாவது இன்னைக்கு தாங்க தமிழ் புத்தாண்டு. ஒரு புத்தாண்டு எதை அடிப்படையில் கொண்டாடுறோன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக. நமக்கு கண்ணுக்கு தெரிகிற கிளாக் ரெண்டு பேருங்க. ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். கரெக்டுங்களா? சூரியனை மையமாக வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் தான் தமிழ் புத்தாண்டு. ஏன்னா நமக்கு தெரியும் 12 ராசி இருக்குங்க. மேஷத்தில் தொடங்கிய சூரியன் மீனத்தை முடிவு செய்து திருப்பி மேஷத்திற்கு வருவது தான் நாம் புத்தாண்டா கொண்டாடுறோம். இந்த சூரியனை வணங்குற தை தானே புத்தாண்டா இருக்கணும், நீங்க சொல்ற லாஜிக் படி. சூரியன் மக்கரத்துக்கு வருவது விளைச்சலுக்காக. நம்ம அவர் விளைச்சலுக்கு காரணமா இருக்கிறதுனால சூரியனை நம்ம வணங்குறோம். அடுத்த நாள் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். எதனால அப்படின்னா, உழவு செய்வதற்கு மாடு உறுதுணையா இருக்கிறதுனால மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவும் அறிவியல் பூர்வமான திருவிழா தான். ஏதோ போற போக்குல யாரும் சொல்லிட்டு போகல. எல்லா பண்டிகைகளும் அறிவியல் பூர்வமான பண்டிகை. ஏன் தீபாவளி கொண்டாடுறோம், ஏன் பொங்கல் கொண்டாடுறோம், ஏன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம், எல்லாமே அறிவியல் பூர்வமான ஒரு திருவிழா தான். அந்த வகையில தமிழ் புத்தாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் உண்மையா இல்லையாங்க? உண்மை. பட் இதுல இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன, நீங்க மேஷம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சீங்க. மேஷம் ரிஷபம்னு ஷா அப்படின்ற ஒரு சத்தமே தமிழ் மொழியில் இல்லாத போது இது வட இந்தியர்கள் தங்களுடைய புத்தாண்டை திணித்து விட்டார்கள். ஏன்னா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராமநவமி துவக்க தினம் தான் குடிபடவா அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் அவங்களுடைய புத்தாண்டாக கொண்டாடுறாங்க. பெங்கால்லையும் இந்த டைமில் தான் நீர் வரப்போகுது. ஒடிசாலையும் அவங்களோட நீர் இப்படி தான் வருது. எல்லாமே இருந்தாலும் அது வட இந்தியர்கள் தமிழ் கலாச்சாரத்தில் திணித்து விடப்பட்ட ஒன்று அப்படின்னு தானே பார்க்குறாங்க. 2 புத்தாண்டு தாங்க இருக்கு. ஒன்று சூரியனை மையமாக வைத்த புத்தாண்டு, இன்னொன்று சந்திரனை மையமாக வைத்த புத்தாண்டு. இது தவிர இருக்கிற எல்லா புத்தாண்டும் அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு. சூரியனை மையமாக வைத்து யாரெல்லாம் புத்தாண்டு கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு தான் புத்தாண்டு. சந்திரனை மையமாக வச்சு யாரெல்லாம் புத்தாண்டு கொண்டாடி இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் உகாதி என்பது புத்தாண்டு. சூரியனும் சந்திரனும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிளாக். இயற்கையில் கொடுத்த நேரத்தை கணிக்கிடக்கூடிய இயற்கை கொடுத்த கிளாக்ஸ் 2 தான். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். அப்போ சூரிய பகவானை வைத்து நாம் நேரத்தை கணக்கிடும் பொழுது ஏப்ரல் 14 தான் அவர் 12 மாதங்கள் கழித்து 12 ராசிகளையும் தாண்டி முதல் ராசிக்கு வரார். நீங்க தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் மொழிகள் எல்லாம் விட்டுருங்க. எல்லாருக்கும் ராசின்றது ராசி தான், நட்சத்திரன்றது நட்சத்திரம் தான். அவங்க என்னென்ன பேர்ல வேணா வச்சுக்கலாம். ஜோடியாக்குன்றது இங்கிலீஷ்ல, ஆனா அவங்களும் ராசி 12 ராசி தான். யாரும் 13வது ராசி கிடையாது. எந்த இதுல போனாலும் 9 கிரகங்கள் தான். இப்போ இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம்.
இதை நான் நம்பிக்கையை கொண்டு வரல, அறிவியலை கொண்டு வரேன். நீங்க நம்பினாலும் சூரியன் தான், நம்பலனாலும் சூரியன் தான். நான் நம்பல சார், அதனால சூரியன் சில்லா இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஸோ அறிவியலா எது உண்மையோ அதை வைத்து கணித்த ஒரு நேரத்தை தான் நம்ம சொல்றோம். ஏப்ரல் 14 சித்திரை முதல் நாள் தான் எப்போதும் தமிழ் புத்தாண்டு. சரி சார், ஆக்சுவலா இவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்த முதல் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு வந்து லீவுக்கான கெசட்டை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை 1 வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணுறாங்க. அப்பயே வந்து நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனக்கு புத்தாண்டு அப்படின்றத ஸ்டாலின் மறந்து விட்டாரா அப்படின்னு ஒரு கொஷின் வந்தது. பட் 2023-24 வந்து அந்த கெசட்டுக்கானது வந்து சித்திரை 1 தான், அதாவது ஏப்ரல் 14 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் தரப்பாக இருக்கும்போது ஸ்டாலின் இதை இஷ்யூ பண்ணிட்டாலும் வாழ்த்துக்கள் அப்படின்றது கவர்மெண்ட் தரப்புல இருந்து பெரிதாக இல்லை அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் ஆவின் நிறுவனம் கூட எல்லா பண்டிகைகளுக்கும் சிறப்பு நாட்களுக்கும் அவங்க அச்சிட்டு வெளியிடுவாங்க. பட் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே பால் பாக்கெட்லாம் வந்து நார்மலாக தான் இருந்தது நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடியுது. ஸோ இது ஸ்டாலின் அவர்கள் ஒரு கவர்மெண்டா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும் கொள்கை ரீதியாக ஒரு நிலைப்பாடும் எடுக்கிறார். ஆமாங்க, இப்ப தீபாவளிக்கு என்னைக்குமே அவங்க பண்டிகை வாழ்த்துக்கள் சொல்றது இல்லை. ஆனா எல்லாருமே இன்னைக்கு கோயிலுக்கு படையெடுத்து தான் போயிட்டு இருக்காங்க. அதாவது திவாலி அவர்களுக்கு பண்டிகை கிடையாது, விநாயகர் சதுர்த்தி அவர்களுக்கு பண்டிகை கிடையாது. அந்த வரிசையில தமிழ் புத்தாண்டையும் மறந்துட்டாங்க. இல்ல தமிழ் புத்தாண்டு நீங்க தமிழர்களோடு தொடர்பு படுத்த நினைக்கிறீங்களா இல்ல மதத்தோடு தொடர்பு படுத்த நினைக்கிறீங்களா? சூரியனை கண்ணால் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரோடும் தொடர்பு படுத்துறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, கேரளாவுக்கு இன்னைக்கு தாங்க புத்தாண்டு, ஒடிசாக்கு இன்னைக்கு தாங்க புத்தாண்டு, பெங்காலிக்கு இன்னைக்கு தாங்க புத்தாண்டு. சூரியனை யாரெல்லாம் வைத்து நேரத்தை கணக்கிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தான் புத்தாண்டு. சந்திரனை யாரெல்லாம் வைத்து நேரத்தை கணக்கிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உகாதி அன்னைக்கு புத்தாண்டு. இந்த ரெண்டுல நீங்க ஒண்ணுக்கு இருக்கணும், ஒண்ணு சூரியன்ல இருக்கணும் இல்ல சந்திரன்ல இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜனவரியில வந்து வரக்கூடிய பொங்கல் இருந்து சூரிய பகவான் மகரத்துக்கு போறாரு. தமிழ்நாட்டுல நம்ம பொங்கலா கொண்டாடுறோம். நீங்க ஆந்திரா கர்நாடகாலாம் பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. ஏன்னா மகரத்திற்கு சூரியன் வருவது. ஸோ அது வந்து மகரம் என்பது, அதாவது ஜோதிடர்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரியும், நம்ம ஜோசியத்துக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை. மகரம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10வது இடம், அது 10th month அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ முதல் மாதம் எதுனா சித்திரை. சித்திரையிலிருந்து தான் தமிழ் வருடம் வந்து பிறக்குது. சூரியனை யாரெல்லாம் நம்பிக்கையை வச்சு நம்ம நேரத்தை கணக்கிடுறோமோ அவங்களுக்கெல்லாம் சித்திரை தான் புத்தாண்டு. மதத்தோட தொடர்பு படுத்துறது அப்படின்றது வந்து அறியாமையின் உச்சம். நீங்க மதம் என்பது நம்பிக்கைங்க, இது வந்து அறிவியல். அறிவியல் என்பது எப்போதும் மாறாதது, உண்மையானது, சனாதனத்தை போல. ஸோ ஒரு மதத்தை நீங்கள் நம்பினாலும் சரி, கடவுளையே நம்பாதவர்களாக ஒரு நாத்திகராக இருந்தாலும் சரி, சூரியன் சந்திரன் ஆகியவற்றை வந்து நம்ம நேரடியாக பார்ப்பதால் இது அறிவியல் பூர்வமான ஒரு புத்தாண்டு அப்படின்னு முன்வைக்கிறீங்க. பட் ஆப்போசிட்ல இருக்கிற இது கொஞ்சம் அரசியல் இதில் நம்ம கலக்க வேண்டிய இருக்குது. காரணம் என்னவென்றால் திமுக கூட்டணியில் இருக்கும், அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கும் ராகுல் காந்தி முன்பு நாங்கள் சக்தியை எதிர்த்து போராடுகிறோம் அப்படின்னு சொன்னாரு. சனாதன தர்மத்தை பற்றி என்னெல்லாம் பேசியது திமுக அப்படின்றது நமக்கு தெரியுது. இங்கே அண்ணாமலை அவர்கள் சனாதன தர்மத்திற்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாகவும் இங்கே பாஜகவை வளர்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கோவைக்கு ராகுல் காந்தியை அழைத்து வந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ராகுல் காந்தியில் கோவை பிரச்சாரம் தாக்கம் ஏற்படுத்துமா? ஒரு தாக்கமும் ஏற்படுத்தாது. நேஷனல் லீடர் இங்க ஒத்துக்கிறாங்க, நீங்க ஒரு தாக்கம் ஏற்படுத்தாது. நேஷனல் லீடர்னு நான் இல்லைங்க, அந்த கட்சியில இருக்கிறவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கணும்ல. 2000 அது ஒன்று எடுக்கிறாங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய கட்சியில் ஒரு நேஷனல் லெவல் லீடர் அண்ட் ஆஸ்பைரிங் டு பி a PM கேண்டிடேட், அவர் வந்து அண்ணாமலையை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நேரடியாக கோவைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய வெயிட்டேஜ் இருக்கும் தானே. அவருடைய தொகுதியிலே அவர் பிரச்சாரம் பண்ணா ஜெயிக்க மாட்டாருன்னு தான் அவர் அங்க நிக்காம வேற இடத்துல நிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அவருடைய தொகுதியில் அவர் வாழ்ந்து வளர்ந்த இடத்தில் அவர் சொல்லக்கூடிய பேச்சுகளை நம்புவதற்கு ஆள் இல்லை. அப்போ அவர் அங்க இருந்து இங்க வந்து இங்க சொல்லி மக்களை மாத்திடுவாருன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய நேரம் தான் வீணாகும். அதனால அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது ஒரு ஷோ, அவ்வளவுதான். இல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை தொகுதிக்கு வருகிறார்.
ஒரு ரோட் ஷோ, பிரம்மாண்டமான ரோட் ஷோ நடத்துறாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரோட் ஷோ நடத்தினத ஒரு ரோட கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கினதை வச்சு ராகுல் காந்தி அதை கிராஸ் பண்ணிட்டாரு, அதை வந்து பீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும். அதான் கற்பனையில வாழ்றாங்க. அந்த கற்பனையில வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து தேசியவாதிகளுக்கு தெளிவா தெரியும், மக்களுக்கும் தெளிவா தெரியும். ராகுல் காந்தி என்பவர் எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் ஒரு தலைவர் கிடையாது. அவரை தலைவர் ஆக்கணும்னு சொல்லி அந்த கட்சி பல தடவை முயற்சிச்சாங்க. அந்த கட்சிக்கே தெரிஞ்சிச்சு இவரை தலைவர்னு சொன்னா டெபாசிட் யாருக்கும் வராது. அதனாலதான் நம்ம வந்து பிரதமரை அறிவிக்காம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் எங்க? மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்க? நரேந்திர மோடி அவர்களை வந்து பாரத தேசத்துல இருக்கக்கூடிய பாஜக காரங்க தலைவர்னு சொல்லல, பாரத தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் தலைவர்னு சொல்லல, ஒட்டுமொத்த உலகத்தில் அவர் எங்க போனாலும் அங்க தலைவர்னு சொல்றாங்க. அவருக்கும் இவருக்கும் நீங்க வந்து முடிச்சு போட்டு இவரை அவருக்கு கம்பேர் பண்ணாதீங்க. அது கம்பாரிசனே கிடையாது. பட் தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிரச்சாரம் மன்றத்துக்குன்னு இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது கோவையை வந்து டார்கெட் பண்றாரு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அழைத்து வருவதற்கு. இது முக்கியமாக அண்ணாமலை அவர்களே எப்பாடுபட்டாவது வீழ்த்தி விட வேண்டும். ஏன்னா அண்ணாமலை ஜெயித்து விட்டால் அது ப்ராப்ளம் அப்படின்ட்டு திமுக நினைக்கிறதா? ஏன்னா மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்தி பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டேஜ் செட் பண்ண பிறகு கடைசி ஃபைனல் புஷ்ல, அந்த ஃபைனல் லெக்ல வந்து ராகுல் காந்தி கூட்டம் வந்து ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. மிக பிரம்மாண்டமான கூட்டத்தையும் நம்ம பார்த்தோம். இது வெறும் அண்ணாமலையை மையப்படுத்தி மட்டும் திமுக காய் நகர்த்துவதாக பார்க்க முடியுமா? ஆமாங்க, ஒரு அச்சம் இருக்கும்ல. எவ்வளவு பெரிய இயக்கமானாலும், அதாவது பாஜக 2014 உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது. நம்ம வந்து பல 100 வருடமா, அதாவது RSS என்பது 1924 இருந்து இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு உழைச்சிட்டு இருக்கும். ஆனால் அந்த மாற்றம் ஒரு மெல்ல மெல்ல நகர்த்துட்டு இருந்த அந்த மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா எப்ப மாறிச்சுங்க? 100 ஆண்டுகள் ஆகும். 2014 அப்புறம் தான் அது மிகப்பெரிய மாற்றமா, அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக அன்னை பாரதத்தை உலகின் தலைச்சிறந்த நாடாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை RSS-ஐ கடந்து, பாஜகவை கடந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வர தொடங்கியது. அதற்கு காரணம் ஒற்றை மனிதர். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி என்ற ஒற்றை மனிதர் அவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொண்டு வராரு. அதாவது எப்பொழுதும் ஒரு தலைவர் வந்து ஒரு ஒட்டுமொத்த விஷயத்தை மாற்றக்கூடிய வலிமை புரிஞ்சவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவராகத்தான் அண்ணன் அண்ணாமலை அவர் இருக்கார். அவர் ஒருத்தர் வென்றுட்டால் ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்களும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். அப்ப எப்பாடுபட்டாவது அவரை வெல்ல விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு தீவிரமா வேலை செய்வாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. மாற்றமும் புரட்சியும் தொடங்கக்கூடிய இடமாக கோயம்புத்தூர் இருக்கும் அப்படின்றது. பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து மாற்றத்தின் துவக்க புள்ளின்னு சொல்றீங்க. அதை துவங்க வேண்டும்ன்றதுக்காக பிரதமரே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்றது பார்க்க முடியும். பிரதமருடைய ஃபுல் சப்போர்ட் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. அதனால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு கவுண்டர் கொஸ்டின் வருது ஆப்போசிட்ல இருந்து. பிரதமர் அண்ணாமலையை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னா 4 தடவை தமிழகத்துக்கு வராது சலிக்காம. ஆனா ஒரு மழை வெள்ளம் வந்துச்சுன்னா அதை பார்வையிடுறதுக்கு பிரதமர் வர்றதில்லை. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்குது. இது ஆக்சுவலா இதோட நிலைமை என்ன? பிரதமர் அவர்கள் நேரடியாக வரல அப்படின்றது வந்து அவர் ஒண்ணுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிரதமர் அவர்கள் பண்ணியதை விட இங்க யாருமே பண்ணலங்க தமிழக வெள்ளத்திலையும் சொல்றேன். இப்போ ஒரு பிரச்சனைங்க, ஒரு எம்எல்ஏ இருக்காருங்க, ஒரு பிரச்சனை, எல்லா வார்டுக்கும் எம்எல்ஏ போகணுமா இல்ல அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணுவதற்காக ஒருத்தர் போகணுமா? இல்ல, பிரச்சனையை அல்டிமேட்டா தீரணும், அதுதான் முக்கியம். அதுதானே விஷயம். இந்த எம்எல்ஏவே நேரிலே போய் பிரச்சனையை தீர்க்காம வெறும் விளம்பரத்திற்காக போட்டோ எடுத்துட்டு போறதுனால பயன் இருக்கா? அதுக்காக தானே அடுத்தடுத்த கட்ட நிலைகளையும் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இல்லைன்னா எம்எல்ஏ மட்டும் தானே போஸ்டா இருக்கும், அடுத்தடுத்த போஸ்டே இருக்காது. அங்க வரல. இன்னைக்கு சென்னையில நிற்கக்கூடிய அருமை சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து களப்பணி பண்ணியிருக்காரு அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது. வெள்ளத்தின் டைம் ஆகட்டும், கோவிட் டைம் ஆகட்டும், அவர் அந்த அளவுக்கு வந்து களப்பணி செஞ்சிருக்காரு, மக்களுக்கு ஆதரவா இருந்திருக்காரு, அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காரு அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது. அப்ப அவர் பண்ணாருன்னா யாருக்காக பண்ணாருங்க? யார் சொல்லி பண்ணியிருப்பாரு? ஆனா அண்ணாமலை அவர்கள் அத்தனை விஷயம் பண்ணாரு, யார் சொல்லி பண்ணியிருப்பாரு? நேரடியாக பிரதமர் வரல. பிரதமரை பொறுத்தவரையில், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையில்
அன்னை பாரத தேசத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த பிரச்சனையை வைத்து தான் விளம்பரம் தேடிக்கொள்ளணும்னு நினைக்கல. அவர் வந்தால்தான் அதற்கு பிரச்சனை தீரும்ன்ற அவசியம் இல்லை. அதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டார். அது மக்களுக்கு கொடுத்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் அதுக்கு உண்டான பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ மக்களை திசை திருப்புவதற்காக சும்மா இந்த விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. களத்தில் நின்று களப்படி செய்தவர்கள் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தளபதிகள் தான். அவர் சொன்ன கருத்துக்கு அப்புறம் தான் அதை பண்ணியிருப்பாங்க. அவர் நேரடியா வரலன்னு இவங்க சொல்றது சுத்த போய். அவர் ஒண்ணுமே பண்ணல, அவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்றதெல்லாம் சும்மா அரசியல் பிரச்சாரம் அவ்வளவு. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு போதுமான உதவிகளை செய்தார்கள், அதற்கான பதில் தேர்தலில் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஐஎன்டிஏ அலையன்ஸுங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை தேர்தல் நடக்காது. மோடி அவர்கள் ஜெயித்து விட்டால், தப்பி தவறி மோடி அவர்கள் ஜெயித்து விட்டால் அடுத்த முறை தேர்தலே நடக்காது, அவங்க சாசனத்தையே மாத்திடுவாங்க அப்படின்றாங்க. அதாவது இந்த கேள்வி தந்தி டிவியில அண்ணாமலை அவரை பார்த்து கேட்டிருப்பாங்க. அவரு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. 2014 பாஜக தான் ஆட்சிக்கு வந்து, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் ஆனாரு. 2019 பாஜக தான் ஆட்சிக்கு வந்தது, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் ஆனாரு. ஏன் அப்ப சாசனத்தை மாத்தல? இந்த இப்போ 400 தொகுதியெல்லாம் வந்துருச்சுங்க, நீங்க கண்டிப்பா சாசனத்தை மாத்துவீங்க. 103 அடிக்கும் போதே சாசனத்தை மாற்றக்கூடிய போதுமான வலிமை இருக்கே, மாத்திருக்கலாமே. எதுக்கு 2024? 2019 ஜெயிச்சிட்டீங்க, என்னால இப்பவே மாத்த முடியுங்க. 2024 தேர்தலே கிடையாதுங்க, நான் மாத்திட்டா. புரியுதா? அப்படி இருக்கும்போது நான் ஏன் 2024 தேர்தல் வச்சு அதுல ஜெயிச்சு அதுக்கப்புறம் மாத்தணும்னு நினைச்சேன். சரி, அடிப்படை ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. மக்களை எந்த அளவுக்கு முட்டாள்களாக நினைக்கிறாங்கன்னு சொல்றேன் நான். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் தடவையா வராரு, வரும்போது இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நியாயம். சரி, உங்களுக்கு உண்மையிலே ஒரு அச்சம் இருந்திருக்கலாம், ஒரு சந்தேகம் எழுதலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஏற்கனவே 10 வருஷமா அவர் தாங்க பிரதமர். 10 வருஷமா ஃபுல் மெஜாரிட்டியில தான் இருக்காரு. அவர் ஏதாவது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காரா? அவர் ஆர்டிகல் 370 மெஜாரிட்டியில தானே கொடுத்தாரு. அதை பண்ண முடிஞ்சப்போ இதை பண்ணணும்னு நினைச்சதை பண்ணிருப்பாரு. அவருக்கு அந்த ஒரு எண்ணம் இல்லை. அவரை பொறுத்தவரையில் இந்த தேசத்தையும் தேசத்துடைய இறையாண்மையும் இந்த தேசத்துடைய கலாச்சாரத்தையும் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு நபர். இது உலகம் முழுவதும் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய. இல்ல, நீங்க சொல்லும் போது இந்திய தேசத்தை மதிப்பவர்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு மனிதரையும் மதிப்பவர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு, ரொம்ப காரசாரமா போட்டிருக்காரு. எங்கள் காதுகளெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்காது, இந்த அளவுக்கு நீங்க பூசு புரியல. அவர் சொல்றாரு தமிழகத்திற்கு 5 லட்சம் கோடி மட்டும்தான் மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கு, ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 18 lakh crores கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ இது தமிழகத்தை ஒரு வஞ்சிக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா எய்ம்ஸுக்கே பாத்தீங்கன்னா செங்கலே வைக்காத எய்ம்ஸுக்கு 2000 கோடி அப்படின்றத வர அவர் சொல்றாரு. ஸோ இது ஒரு வஞ்சிக்கிற மாதிரி தெரியலையா மோடி அவர்கள்? செங்கலே வைக்காம 2000 கோடி யாரு கொடுத்தாரு? அவர் கொடுத்ததா நீங்க தான் சொல்றீங்க. யாரு கொடுத்தாரு? கட்டுமான பணிகளுக்கு நிதி ஒதுக்கியதாக மத்திய அரசு தான் சொல்லியிருக்கு. ஒதுக்கிட்டோம்ல, அப்போ நிதி ஒதுக்கிட்டாங்க, 2000 கோடி ஒதுக்கிட்டாங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து பயன்படுத்தி கட்ட வேண்டியது தானே. அது மாநில அரசு அது பொறுப்பா எடுத்துக்கலன்றீங்க. ஏன் நம்ம வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டோங்க, நீங்க வீடு கட்டுற இடத்துல இருக்கிறீங்க, நிதி நான் கொடுக்கல நீங்க குற்றம் சாட்டினீங்கன்னா நியாயம். நிதி நான் கொடுத்துட்டேன்னு நீங்களே சொல்றீங்க, அப்ப ஏன் கட்டலன்னு திருப்பி என்ன பார்த்து கேட்கறீங்க? எப்படிங்க இது? இது மக்களை திருப்பக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னொன்னு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போற இடத்துல எல்லாம் ஒரு கணக்கு சொல்றாரு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போற இடத்துல எல்லாம் ஒரு கணக்கு சொல்றாங்க. இந்த 2 கணக்கே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. அவர் 1.5 லட்சம் கோடின்றாரு, இவர் 5.5 லட்சம் கோடின்றாரு. இன்னொரு 5 நாள் கழிச்சு 10 லட்சம் கோடின்வா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையில இத்தனை ஆயிரம் கோடி நாங்க ஒதுக்கிட்டோம், சென்னையில வெள்ளம் வந்துச்சுன்னா மழை பெஞ்சதுன்னா ஒரு சொட்டு நீர் கூட நிக்காதுன்னு சொன்னாங்க. 100% பணிகள் முடிவடைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. வெள்ளம் வந்த உடனே 40% பணிகள் தான் முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையாங்க? ரெண்டுமே அவர்கள் தான் சொல்றாங்க. அது மாதிரிதான் இது. இப்போ இந்த உட்கட்டமைப்பு பத்தி நீங்க பேசுறீங்க, ஏன்னா மாநில அரசு ஒழுங்கா செய்யல அப்படின்ற ஒரு உட்கட்டமைப்பு பற்றி கொஸ்டின் இருக்கும்போது,
திமுக விட்டுருவோம். நம்ம ஒரு காமன் மேனான ஒரு எண்ணத்தை வந்து கேட்போம். ஏன்னா சீமானவர்கள் போன்றவரும் இந்த கொஸ்டின் வந்து வைக்கிறாரு. நாம் வரியை கொடுக்கிறோம். நான் திமுக மாதிரி மீண்டும் சொல்லவில்லை, என்ன பிராண்ட் பண்ணாங்கன்னா வரியை கொடுக்கறதுல ரிட்டர்ன் என்ன வருதுன்னு நான் கேட்கல. வரியை கொடுக்குறோம். ஒரு வண்டி வாங்கணும்னா கூட அதற்கான சாலை வரி கட்டுறோம். அதற்கு மேல 1008 வரிகள் கட்டுறோம். அந்த சாலை வரி கட்டுற எனக்கு வந்து எந்த சாலையில ஓட்டணுன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா ஹைவேல போனோம்னா அதுக்கு தனியா ஒரு டோல் கட்டணும் அப்படின்றாங்க. நான் வரி கட்டி 1008 வரி கட்டி ஒரு வாகனம் வாங்கினா அதை நம்ம ரோட்ல போடுறதுக்கு திருப்பி மீண்டும் ஒரு வரி கட்டணும் அப்படின்னு டோல். இந்த டோல் அப்படின்றது வந்து மக்களிடமிருந்து பார்த்து சுரண்டி பிடுங்கும் ஒரு செயலாக பார்க்க முடியும். ஒரு காமன் மேனா அது உண்மையிலே ஒரு வருத்தம் தர விஷயமா தானே இருக்குது. அதாவது இது திசை திருப்பும் விஷயங்க. நான் வந்து உங்களுக்கு கிளீனா சொல்றேன். 3 வரி கட்டுறோங்க. ரோடுக்காகவே 3 வரி கட்டுறோம். இப்போ நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டு பக்கத்துல ஒரு சாலை இருக்கு. அங்க உங்க வீட்டு பக்கத்துல சாலை போடுறதுக்கு, ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்னு கட்டுவீங்க. ஆமாவா? நீங்க எல்லாருமே அந்த வீட்டுல அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே கட்டக்கூடிய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல இருந்து முனிசிபாலிட்டி வந்து இந்த ரோடு போடும். அதாவது கவுன்சிலர் அந்த ரோடு போடுவாங்க. நீங்க காரோ வண்டியோ வாங்கும்போது ரோட் டாக்ஸ்ன்னு ஒன்று கட்டுவீங்க. இந்த ரோட் டாக்ஸ்ன்றது யாருக்கு கட்டுறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுறீங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த ஸ்டேட்டோடைய ரோட்ஸ், ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாம் போடுவாங்க. கரெக்டாங்க? இப்போ வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து கட்டும்போது நீங்க ரோட பயன்படுத்துறீங்களோ நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகும். இது ஒரு சொசைட்டில இருக்கிற ஒரு மெயின்டெனன்ஸ், அந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல மெயின்டெனன்ஸ் ரோடு வேணும் இல்ல சார். நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சார் வரேன். ஆனா எனக்கு ரோடு வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி போட முடியுமா? எப்பயுமே இருக்கும். அதை ஒருத்தர் மெயின்டைன் பண்ணணும். லேஅவுட்குள்ள இருந்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி புரிதலுக்காக சொல்றேன். அப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறோம். ஸ்டேட்டுக்குள்ள ஹைவே இருக்குங்க. அந்த ஸ்டேட் ஹைவேவை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பராமரிக்கும். அதை நீங்க பயன்படுத்துறீங்களோ நீங்க வாகனம் வாங்கும் போது ரோட் டாக்ஸா கட்டிடுவீங்க. வாகனம் வாங்குறவங்க ரோட பயன்படுத்த தான் போறாங்கன்றது ஒரு அடிப்படை விதிக்கும். ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரோடு போடுறாங்க. அதுதான் நேஷனல் ஹைவே. நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸா கட்டுனது உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சாலையை போடுவதற்குண்டான ஒரு வரி. அது வந்து நீங்க யாருக்கு கொடுக்குறீங்கன்னா லோக்கல் பாடிஸ் கொடுக்குறீங்க. கார்பரேஷனோ, முனிசிபாலிட்டியோ, பஞ்சாயத்தோ, இந்த மாதிரி லோக்கல் பாடிஸ் கொடுக்குறீங்க. ஸ்டேட் டு ஸ்டேட் நீங்க வாகனம் வாங்கும்போது கட்டக்கூடிய வரி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய வரி. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸை போடுறதுக்காக பயன்படுத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறது தான் நேஷனல் ஹைவே. அந்த ஹைவேக்கு நீங்க வரி வந்து எப்பயுமே கட்டணுன்ற அவசியம் இல்லை. நீங்க எப்போ பயன்படுத்துறீங்களோ அப்போ மட்டும் கொடுத்தா போதும். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்றது, நீங்க பயன்படுத்தினால் மட்டும் கொடுத்தா போதும். பயன்படுத்தலாம் கொடுத்தவன் நீங்க வரியா வாங்கல சார். நீங்க பயன்படுத்துறீங்களோ நீங்க கூடவே அப்படின்னு சொல்லல. நீங்க பயன்படுத்தும் போது மட்டும் அதற்காக கொடுத்தால் போதும். அந்த வருமானத்தை வைத்து நாங்கள் அதை பராமரிச்சுக்கிறோம் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா முனிசிபாலிட்டி ஆகட்டும் இல்ல மாநிலம் அரசுகளாகட்டும் அவர்கள் வந்து நீங்க என்ன இருந்தாலும் அதை எனக்கு கொடுத்துட்டு வண்டியை யூஸ் பண்ணு அப்படின்றாங்க. பட் நேஷனல் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒரு தாராள மனப்பான்மையோடு இருக்குது. அதாவது நீங்க பயன்படுத்தினால் மட்டும் கொடுங்கள் அப்படின்னு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தாராளத்தை காட்டியிருக்குன்றது தான் என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஒரு நேஷனல் ஹைவே போடணும்னா அதுக்காக நிதி யாருங்க கொடுக்குறாங்க? என்ஹெச்ஏ டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நிதி எங்க இருந்து வருதுங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பாண்ட்ஸ், இதெல்லாம் நிறைய பாண்ட்ஸ் இருக்குங்க. இந்த பாண்ட்ல இருந்து நிதி வந்து திரட்டப்படுது. அந்த பாண்டுக்கு எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு. அந்த பாண்டுக்கு எல்லாமே 7%, 8%, 9% இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோட கொடுக்குறாங்க. எங்க இருந்து கொடுப்பாங்க? டோல்கேட் கலெக்ஷன். அப்போ எந்த விதமான அரசியல் அடிப்படை புரிதல் இல்லாத இருக்கக்கூடியவர்கள் தான் மக்களை திசை திருப்புறாங்க. சாதாரண மக்களை சொல்லல. ஒரு சாமானிய மனிதனாக எனக்குள்ள இந்த சந்தேகம் எழுதுனா வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். அதை வந்து தீர்த்து வைப்பதற்கு தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி நடத்துபவருக்கு இந்த விஷயம் தெரியணுமா தெரியக்கூடாதா? அதுவும் குறிப்பாக முதல்வர் கனவில் இருப்பவர்கள், முதல்வராக இருப்பவர்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும், தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பார்க்க மாட்டேன்றாங்க. அவ்வளவுதான் அவங்களோட அரசியல் பார்வை. எதை வேண்டும் என்றாலும் பேசி விடலாம். நீ ஏன் டோல் கட்டுற, அப்புறம் அங்க ஒரு ரோட் டாக்ஸ் கட்டுற, இங்க ஒரு டாக்ஸ் கட்டுற, டோல் கட்டுறங்கும் போது மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆமா, இல்ல நம்ம 3 வரி கட்டுறோம் ஒரே ரோட்டுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. 3 வெவ்வேறு டிபார்ட்மெண்ட். இந்த விஷயம் ஒரு அரசியல்வாதிக்கு தெரியணும். இது கூட தெரியாதவர்கள் அரசியலில் இருப்பது நாட்டுக்கு ஆபத்து. இது ஒரு நாட்டுக்கே ஆபத்தான விஷயம். எதுக்கு டோல் கலெக்ட் பண்றாங்க, எதுக்கு ரோட் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க, எதுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படின்றதே தெரியல அப்படின்னா அப்ப அவர்கள் நாட்டை எந்த அளவுக்கு நடத்துவாங்க? அப்ப கனவுல தான் நாட்டை நடத்த முடியும்.
எங்க இருந்து வருமானம் வருது, ஒரு ஒரு வரி வந்து எதனால வருது, ஒரு வரியில எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஒதுக்குவோம், ஒரு வரியில எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்குவோம், ஒரு வரியில வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம சுகாதாரத்துக்கு ஒதுக்குவோம், எப்படிங்க அவங்க பார்ப்பாங்க? இதை போகணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக் தெரியணும்னு. இதுக்கு ஓன் டேக்ஸ்னா என்ன, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் என்ன, டோல்கேட்னா என்னன்றது பேசிக். பேசிக்கே தெரியாதவர்கள் இன்டர்னலா டெப்தா போய் என்ன பார்ப்பாங்க? இப்போ வாயில என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். இப்படிப்பட்டவர்கள் நாட்டுக்கு ஆபத்து. இவர்களை இளைஞர்கள் ஒவ்வொரு கேள்வியும் வந்து அவர்களை பார்த்து கேட்கணும். அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது ரொம்ப ஆக்சுவலா ஒரு வித்தியாசமான விளக்கம். ஆக்சுவலா யாருமே இது வந்து கொடுக்க தவறிய விளக்கம். ஈவன் ஃப்ரண்ட் லைன்ல அரசியல் இருக்கிறவங்க கூட இதை சரியா அட்ரஸ் பண்ணாததான் தான் மக்கள் வந்து இது குழம்பி இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க. என்னுடைய குறுக்கீடு இல்லாமல், ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய மேட்டர் வந்து நம்ம பேசியிருக்கோம், நிறைய மித்துகளை வந்து உடைச்சிருக்கிறோம், அரசியல் கள நிலவரங்களை பேசியிருக்கோம், குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கிறோம். என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் தமிழக வாக்காளர்களுக்கு கடைசி புஷ்ல வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அரசியல் சார்பாகவும் இருக்கலாம், சார்பில்லாமலும் இருக்கலாம். என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் தமிழக வாக்காளர்களுக்கும் நம்முடைய சாமானிய நேயர்களுக்கும் நீங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது முதல் விஷயம் என்னன்னா, வேண்டுகோளா கேட்க விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 19 விடுமுறை கிடையாது. நாம் அனைவரும் சென்று வாக்களிக்கணும். ஏன்னா வாக்களிப்பது என்பது வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய மாபெரும் ஆயுதம். அதை நம்ம எந்த விதத்திலும் எந்த காரணத்தை கொண்டு தவிர்த்திடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, ஆனா ஓட்டு போடுங்க ஃபர்ஸ்ட். இப்ப யாருக்கும் ஓட்டு போடணும்ன்றதுல செகண்ட், யார் வந்து இந்த தேசத்திற்கும் நமக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் ஒரு அரணாக பாதுகாப்பாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்களி. மூணாவது, ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, ஒரு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அவர்கள் வந்து சும்மா போற போக்குல சொல்றாங்களா இல்ல உண்மையிலேயே அவங்க அதற்காக உழைச்சிருக்காங்களா, ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்ன வேணா சொல்லலாம், வீட்டுக்கு 1 லட்சம் தரேன்னு சொல்லலாம், உங்களுக்கு கல்விக்கடன் இலவசம்னு சொல்லலாம், நீங்க வச்சீங்கன்னா அந்த கடன் இலவசம்னு சொல்லலாம், தள்ளுபடின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதற்கு அந்த சாத்தியம் இருக்கான்றது பாருங்க. அப்போ நீங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் இந்த தேசத்திற்கு உண்மையில் நல்லது செய்யறவங்க யாரு, உண்மையில் இந்த தேசத்திற்காக உழைப்பவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். ஒரு தேசியவாதியாக தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. கடந்த வீடியோல சொன்னது போலதான் இனிமே ஒவ்வொரு வெற்றியும் உடைப்போம், ஒவ்வொருத்தருக்கும் நாம் விழிப்புணர்வு கொடுப்போம். இந்த விழிப்புணர்வு மூலியமாக ஒரு புதிய புரட்சி பிறக்கும். பெருசா யாருமே வந்து இன்னைக்கு வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கு உயிரை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிறிது நேரத்தை கொடு, நீங்க தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, நம்மளும் தெரியப்படுத்துறோம், அதை வந்து 4 பேருக்கு பரப்புங்க, தெரியப்படுத்துங்க. இந்த தேசியத்துடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்துங்க. யாரெல்லாம் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்ற விழிப்புணர்வை கொடுங்க. பொய் பிரச்சாரங்களை எல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை கொடுங்க. இதை நாம் செய்தோம் என்றால் தமிழகம் புது புரட்சிக்கு தயாராகிவிடும். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நன்றி 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 சார். நேர்களே, தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்களோடு நாம் ஒவ்வொரு முறை பேசும்போதும் நமக்கு ஒரு புதிய விஷயங்கள், புதிய கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கிறது வந்து நம்மளால மறுக்க முடியாது. காரணம், ஒரு சாதாரண பிரச்சாரம் தான், பட் அது மக்களின் எண்ண ஓட்டங்களை எந்த அளவுக்கு மாற்றுகிறது அப்படின்றத ஒரு மித்து வந்து அவர் இன்னைக்கு உடைச்சிருக்கிறாரு. முக்கியமாக அந்த டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி தேசிய கட்சி, தேசிய அரசு, மத்திய அரசு எப்படி ஒரு தாராள மனப்பான்மையோடு இயங்குகிறது என்பதையும், மாநில அரசுகள் தங்களுக்கான வருவாயை நியாயமாக சாலைகளில் செலவு செய்கிறார்களா என்ற கேள்வியும் அவர் எழுப்பி அந்த கம்பாரிசன், அவர் ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு சொசைட்டி வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா இது ஒரு தவறான பிரச்சாரமாக தமிழகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இன்னொன்று, இந்த மாதிரியான தவறான பிரச்சாரங்களை நடத்துபவர்களிலிருந்து நாம் தூரம் இருக்க வேண்டும். அவர்கள் தேசத்திற்கே ஆபத்தானவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர்கள் வைத்து, குறிப்பாக தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, உகாதி அப்படி இருக்கிற நிறைய கான்ட்ரவர்சியை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமான சயின்டிஃபிக்கான விஷயம், இது வந்து ஜஸ்ட் அரசியலுக்காக அவர் பேசாம சயின்டிஃபிக்காக அவர் பேசியிருந்தார். அண்ட் கடைசியா சாமானியர் சேனல்ல வந்து நிச்சயமாக அரசியல் இல்லாமல் இல்லை, அரசியல் கள நிலவரம் என்ன அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தார்.
கடைசியாக அவர் சொன்னது என்னவென்றால், அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி பாஜகவிற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய கோட்டையை எழுப்ப போவதற்கான அடித்தளமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் விஷயம் அவர் கான்பிடண்டா சொன்னது என்னன்னா, மோடி அவர்கள் மீண்டும் மிகப்பெரிய மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்று பாரத தேசத்தை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை ஒரு தொலைநோக்கு செயல் திட்டத்தோடு மோடி அவர்கள் இருக்கிறார். மோடி அவர்கள் வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது என்பதே சசிகரன் அவர்களுடைய இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ற இந்த வீடியோக்கான ஒரு ஃபைனல் புஷாக இருக்கிறது. நேர்களே, நிச்சயமாக சசிகரன் அவர்கள் நம்மோடு நிறைய உரையாட இருக்கிறார். தமிழகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய மித்து வந்து உடைக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இளைஞர்கள் குறிப்பாக கடைசி வீடியோவில் வந்து நம்ம ஏற்கனவே அந்த மித்து உடைக்கிற வீடியோ பற்றி பேசும் போது அதற்கான ரெஸ்பான்ஸ் உண்மையிலே நிறைய பண்ணணும்னு கேட்டதாங்க. நிச்சயமாக தேசிய பொது உரிமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்களுடைய சேவை நிச்சயமாக அனைவருக்கும் தேவை. நன்றி சார். நன்றி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.